வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிக்ஷிகா ஸ்பேஸ். இன்னைக்கு நம்ம தோ அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து தன்னோட மீனிங்கை ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரியும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வேர்டு, அடிக்கடி பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பற்றி நம்ம தெளிவாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேற வேற ஸ்டேட்மெண்ட்டில் வேற வேற கண்டிஷனில் எப்படி இதோட மீனிங்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக், சப்ஸ்கிரிப்ஷன், கமெண்ட்டும் என்னோட அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கான உந்துதலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் ஸோ. இந்த வீடியோ முடியும் போது இந்த தோ அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் சாங் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த பாட்டை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை என்றால் அதுக்கு ஹிந்தியில் நஹி தோ. நஹி தோ, நஹி அப்படின்னா நோ, நாட் நம்ம பார்த்துருக்கோம். அது கூட தோ சேர்த்தோம் அப்படின்னா இல்லை என்றால் அப்படின்னு மீனிங் கொடுக்கும். இல்லை என்றால் நஹி தோ. அதுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த்ரிஷா நஹி தோ நயன்தாரா. நம்மளோட ஃபேமஸ் டைலாக், த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. அதை ஹிந்தியில் த்ரிஷா நஹி தோ நயன்தாரா. இல்லை என்றால் அப்படிங்கிறதுக்கு நஹி தோ, இங்க தோ அப்படிங்கிறது என்றால் அப்படிங்கிற மீனிங் வருது. அடுத்து பாருங்க, கல் நஹி தோ பர்சோ. கல் நஹி தோ பர்சோ, நாளை இல்லைன்னா நாளை கழிச்சு. அடுத்த சுச்சுவேஷன் பாருங்க, யாராவது வீட்டுக்கு வந்திருப்பாங்க, நம்ம அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ யாராவது சொல்லுவாங்க, இப்போதானே வந்திருக்கான், வந்தோடனே கொஸ்டின் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹிந்தியில அபி தோ ஆயா ஹே. இப்பொழுது தான், இப்பொழுது அப்படிங்கிறதுக்கு அபி, தோ அப்படிங்கிறது இங்க தான் அப்படிங்கிறதுக்கு பயன்படுது. அபி தோ ஆயா ஹே, இப்பொழுதுதான் வந்து இருக்கின்றான். அபி தோ ஆயா ஹே. ஓகே, அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல எப்படி பயன்படுதுன்னு பாருங்க. அதனால்தான் நீ மறைத்து கொண்டு இருக்கிறாய். அதனால்தான், இப்ப யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு பர்சனல் லெட்டர் வச்சிருக்காங்க, நம்ம பார்த்துட்டோம், அதுக்காக தான் நீ மறைச்சு வச்சுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கு தான் தபி தோ தும் சுப்பா ரஹி ஹோ. தபி தோ அப்படின்னா அதனால்தான், தும் சுப்பா ரஹி ஹோ, சுப்பானா அப்படின்னா மறைச்சு வைக்கிறது, சுப்பா ரஹி ஹோ அப்படின்னா மறைத்து கொண்டு இருக்கின்றாய். அதனால்தான் நீ மறைத்து கொண்டு இருக்கின்றாய். தபி தோ தும் சுப்பா ரஹி ஹோ. பாருங்க, அதே தான் வேற எப்படி பயன்படுதுன்னு. அவன் பெரியதாகத்தான் இருக்கின்றான், ஆனால் பலவீனமாக இருக்கின்றான். அவன் பெருசாதான் இருக்கான், ஆனா ஸ்ட்ரென்த் இல்லைல்ல அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு வஹ் படா தோ ஹே பர் கம்ஜோர் ஹே. வஹ் படா தோ ஹே, பெரிதாகத்தான், படா தோ, பர் கம்ஜோர் ஹே ஆனால் பலவீனமாக இருக்கின்றான். கம்ஜோர் அப்படின்னா பலவீனம். வஹ் படா தோ ஹே பர் கம்ஜோர் ஹே. நம்ம ஒரு விஜய் பாட்டு கேட்டிருப்போம், நீ கோவப்பட்டால் நானும் கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நீ கோவப்பட்டால் அடுத்து நானும் கோவப்படுவேன், அப்புறம் நீ கோவப்பட்டால் அப்புறம் நானும் கோவப்படுவேன். அந்த அப்புறம் அப்படிங்கிறதுக்கு தோ பயன்படும். அகர் தும் குஸ்ஸா கரோகி தோ மே பி குஸ்ஸா கருங்கா. அகர் அப்படிங்கிறது ஒரு வேளை, தும் குஸ்ஸா கரோகி நீ கோவப்பட்டால், தோ அப்புறம், மே பி குஸ்ஸா கருங்கா நானும் கோவப்படுவேன். இங்கே தோ அப்படிங்கிறது அடுத்து, அப்புறம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஓவரா கலாய்ச்சிட்டோம்னா கடைசியில் நமக்கு ஒரு டவுட் வரும், ஒருவேளை அவன் கோச்சுக்கிட்டானோ, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம கேட்போம், நீ கோமா ஒன்றும் இல்லையே, நீ கோமாக ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில தும் குஸ்ஸா தோ நஹி ஹோ. தும் குஸ்ஸா தோ நஹி ஹோ. குஸ்ஸா அப்படின்னா கோவம், குஸ்ஸா தோ நஹி ஹோ அப்படின்னா கோமாக ஒன்றும் இல்லையே. கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த தோ அப்படிங்கறத யூஸ் பண்றோம். அடுத்து நம்ம தோ பத்தாவோ காம் காஜ் கேசே செல் ரஹா ஹே. தோ பத்தாவோ காம் காஜ் கைசே செல் ரஹா ஹே. இந்த இப்போ இங்க தோ அப்படிங்கிற வார்த்தை அப்புறம் அப்படிங்கிறதுக்கு, தென் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் சொல்லு, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில தோ பத்தாவோ காம் காஜ் கேசே செல் ரஹா ஹே. காம் அப்படின்னா வேலை, காம் காஜ் அப்படின்னா சேர்த்து சொல்வோம்ல, வேலை வெட்டி வேலையெல்லாம் அப்படிங்கிறதுக்காக காம் காஜ். கேசே செல் ரஹா ஹே எப்படி போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சுச்சுவேஷன் பார்த்தோம் தோ எப்படி பயன்படுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட யாராவது சொல்றாங்க, கொரோனா இருக்க தான் செய்யுது, ஆனா நம்ம வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லுவீங்க, ஆமா அது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு ஹிந்தியில வஹ்தோ ஹே. வஹ்தோ ஹே. இங்க வஹ்தோ ஹே, இந்த தோ எதுக்காக ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படின்னா, அது கண்டிப்பா இருக்கு. அந்த கண்டிப்பா அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல சொல்லும் போது ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம், அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை ஹிந்தியில வஹ்தோ ஹே.
கண்டிப்பாக, நிச்சயமாக அப்படிங்கிறதுக்கு இந்த தோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. வஹ தோ ஹே. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் எனக்கு என்ன, இந்த என்றால் அப்படிங்கிறதுக்கு இங்க தோ யூஸ் ஆகுது பாருங்க. துஜே பசந்த் நஹி தோ முஜே கியா. துஜே பசந்த் நஹி உனக்கு பிடிக்கவில்லை, தோ என்றால், முஜே கியா எனக்கு என்ன. ஓகே, இப்போ நம்ம தோ எதுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இந்த தோவை அதிகமாக பயன்படுத்தி ஒரு சூப்பர் ஹிட் சாங் இருக்கு. அது கூலி நம்பர் 1 அப்படின்னு கோவிந்தா நடிச்ச படம், கரிஷ்மா கபூர் நடிச்ச படம். 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஃபன்னான ஒரு சாங். அது என்ன சாங் அப்படின்னா, மே தோ ரஸ்தே சே ஜா ரஹா தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட்.